வணக்கம். இன்றைக்கு ஒரு என்ன செய்வோம், இன்றைக்கு ஒரு பிளான் போடுவோம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு நூடுல் ஒன்று போடுவோம். எல்லாம் வடிவாக பொரிச்சு கிரிச்சு ஒரு நூடுல் ஒன்று போடுவோம். கோழி, இறால், லீச்சு, கூடுதலான மரக்கறி அதோடு சேர்ந்து முட்டை, அதோடு நூடுல். இவ்வளோ ஒன்று சேர்த்தால் நல்ல சாப்பாடாக இருக்கும். ஒருக்கா செய்து பார்க்கலாம். நீங்கள் ஒருக்கா முயற்சி செய்து பார்க்கலாம். வேறு என்ன, நீங்கள் சாப்பாட்டை ஒருக்கா சாப்பிட்டு நான் பார்த்து ஒருக்கா சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அவன் பிறகு சந்திப்பாங்க. வேறு என்ன, எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களாண்ணா? எல்லோரும் சுகமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுங்கன்னா வாழ்த்துக்கள். ஓகேண்ணா. நூடுல் ரெடியா? நூடுல் எல்லாம் வச்சு வச்சுக்கிடாக்க மரக்கறி உங்களுக்கு என்ன விருப்பமோ எல்லாம் போடலாம். ஆனால் இதுக்கு நாங்கள் கரட்டு, பைத்தங்காய், லீச்சு, உங்களுக்கு பச்சை கொட்டை, அதுக்காக மரக்கறி உங்களுக்கு அனைத்தையும் பாவிக்கலாமே. இதெல்லாம் மரக்கறி. இது ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி நான் கிடாக்கு எங்கெங்கே கிடக்குன்னு நான் விட்டுட்டா கிடாக்கு. இது பாருங்க வதக்கி கொண்டு வருது. வணக்கம். இது எல்லா மரக்கறியும் சேர்ந்தது. ஒரு பிரட்டோண்டு பிரட்டுவோம். மரத்தை பொரித்து போட்டு அப்படியே எடுத்து இதுக்கு போட்டு கிண்ட வேணும். இப்போ பாருங்க இந்த மரக்கறி என்ன என்ன இதில் இருக்கட்டு பாருங்க. இது பாருங்க புதிய இன்னும் கொண்டு வந்துருக்குது. இது உருளைக்கிழங்கு, எங்கட நாட்டு உருளைக்கிழங்கு. இது இப்போ போட்டு கிடக்கும். கொஞ்சம் பதங்க விட்டு இது உருளைக்கிழங்கு, எங்கட நாட்டு உருளைக்கிழங்கு. எங்கட நாட்டு கிழங்குல ஏர்மன் கிழங்கு பாருங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் பிரிஞ்சு கிடக்கா வந்துடுது. அரப்ப முக்காவாளி பொரியல், புல் பொரியல்லாம் முக்காவாச்சியா. சின்ன சின்ன கீரி தாளித்து போட்டு இப்போ ஒரு அரைப்பதியத்தில் தாளித்து போட்டு பாருங்க என்ன என்ன கலரில் வந்துருக்கேன்னு பார்க்கலையே. தாளித்து போட்டு வரைங்க பாருங்க. இதே கலருக்கு வந்தால் காணுமே வதங்கி. அதுக்கு மேலே வதங்கிடுங்களோ எல்லாம் டேஸ்ட் பிழைக்க போங்க. பேர் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன பேர் என்ன சொல்கிறாங்க? இங்கே இறால்ன்றாங்க. உங்களை பக்கத்தில் என்னென்று சொல்கிறோன்னு தெரிஞ்சாது. நீங்களே பார்த்து யோசிச்சு முடியுங்க வேணா. இப்போ கொஞ்சம் அவிஞ்சு விடாக்குது போட்டாச்சு தாச்சி சட்டியில். இறாலுக்கு எவ்வளோ தண்ணி நிற்க தண்ணி வந்த பிறகு அந்த எண்ணெயிலிருந்து திருப்பி நாங்கள் வதக்கணும். இப்போ இந்த தண்ணி வத்த வேணும். தண்ணி வத்தினா தான் இந்த என்ன இறாலும் அவிஞ்சு வரும். இந்த பிறகு என்ன இந்த மாதிரி தண்ணி நிற்காண்டு பாருங்க. இறால் என்ன மாதிரி இருக்கண்ட இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி வந்துருக்கு. எனக்கு கொஞ்சம் பதங்க கிடக்க. வயலுடைய தண்ணியெல்லாம் பற்றி இப்போ எண்ணெயிலேருந்து வதங்குதான்.
ஆல்ரெடி வருகுதா பாருங்க எப்படி இருக்காண்டு தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. தண்ணியெல்லாம் வற்றிடுது. இது கொஞ்சம் அதில் கொஞ்சம் தாச்சி சட்டியில் சுட்டு எடுக்க ஓகே. சுட்டு எடுக்கணும் கொஞ்சம். இப்போ தண்ணி போடுது பார்க்கலையே, முழு ராலில் இருந்தும் தண்ணி போட்டுது. இன்றைக்கு என்னது, இன்றைக்கு ஒரு நூடில் எப்படி போடுறோம்ட்டு பார்ப்போம். இப்போ பார்க்கல இறால் என்ன மாதிரி வந்திருக்கேன், உருண்டு உருண்டு வெள்ளை வளர்ந்துது பார்க்கலுங்க. இதுக்கு பேர் தான் இறால். இவர் கிட்டத்தட்ட சரி, இவருடைய அலுவல் முடிஞ்சுதா. கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் கருப்பாக வருமே, கொஞ்சம் வெளுத்து வர நல்லா இருக்கு, கடிக்க நல்லா இருக்கு. இந்த இதில் இது பிடிக்க வேற ஒரு கலர் மாறுனா இந்த பாருங்க எப்படி இருக்காண்ட. சரி, இவன் அலுவல் முடிஞ்சது. அதாவது நாங்கள் இவரை நிப்பாட்டுவோம். இப்போ பார்த்தீங்களா என்ன சொல்லுவேன், இதில் பிடிக்க அந்த கொஞ்சம் அந்த இதுக்கு கலர் மாறுந்தா விட கலர் மாறுறது பார்க்கல. கலர் மாறுறதா தான் அந்த டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ ஓகேவா? மற்றது இப்போ எண்ணெய் தாச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் முட்டை வறுப்போம். பொரிக்கிறத வறுக்கிறத இதான் முட்டை. இதை பாருங்க, இதை ஒரு முட்டையை இதில் நாங்கள் முட்டை வறுப்போம். மிஞ்சாரத்தில் ஊற்றி இதை பாருங்க. உங்களுக்கு எடுத்து விடுவோங்க. இது இங்கே வெளிநாட்டில் வந்து இப்படியும் வருது முட்டையை. இந்த ஒட்டிக்கட்டில் தான் இருக்கும், இப்படியும் வருது முட்டை. இப்போ நாங்கள் இவரை கிண்டுவோம். இதை வந்து இந்த என்னுடைய ஒரு வறுத்தெடுக்கிறோன்றதா. ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓகே. பாருங்க முட்டையை பார்க்கலையா? பாருங்க அப்படி இருக்கா அந்த முட்டை. இன்றைக்கு முட்டையா? இது முட்டை வர்றேன். இது வறுத்தெடுக்கணும். முட்டையை நூடுலுக்கு போடாக்க வறுத்தெடுக்கணும். பாருங்க அப்படி இருக்க முட்டையை ஒரு கொஞ்சத்தால் வறுக்க. இந்த என்ன தண்ணி கொஞ்சம் பத்தவணும். இதில் தண்ணி நிற்கிறது தானே, கொஞ்சம் பத்தட்டுக்கு. இஞ்சால பாருங்க மிச்சத்தையை எல்லாம் பொரித்து சட்டியில் போட்டுக்கிறாங்க. பாருங்க என்னென்ன போட்டுக்கிறாங்க. மரக்கறி, இறால், கோழி, லீச்சு, சகலதையும் செய்கிறது நூடிலோடைய.
பாருங்க முட்டை 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 வறுத்து வச்சு கிடக்குதான் புட்டு மாதிரி கொத்தி வச்சுருக்கோணுமா நூடுலுக்கு போயிருக்க இப்படி முட்டையை வறுத்து கொத்தி வைக்கணும் கொத்தினா தான் நல்லா இருக்கும் பாருங்க என்ன மாதிரி கொத்து புளுத்துருக்க புட்டு மாதிரி கிடக்கு புட்டுக்கு மாதிரி குழப்பம் அது இதில் இருக்குது பாருங்க பாருங்க எல்லாம் செய்தாச்சா நூடில் பாருங்க நூடில் இறால் அதுக்கு லீச்சர் இது அதோட வந்து எல்லா மரக்கறியும் சேர்த்து வச்சு கிடக்குது சேர்த்து பொரித்து போடணுமா போட்டு இந்த முட்டையை இதோட சேர்க்கணும் இதோட சேர்த்தால் கோழி எல்லாம் சேருது அப்போ இன்றைக்கு கோழி இறால் மரக்கறி நூடில் எல்லாம் சேர்த்து இப்படியே வச்சுட்டு ஒரு இதெல்லாம் கொட்டி போட்டு கிண்டி விட சரியா பாருங்க நூடில் வேலை முடிஞ்சுதா பாருங்க எப்படி இருக்கு நூடில் அண்டு